கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஹல்லேலூயா. நைட் நேரத்திலே நிறைய குடும்பத்திலே கர்த்தர் என் கூட என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை யாரெல்லாம் விளக்குறாங்களோ அந்த ஜெபம் அருவருப்பு. என்ன பிரதர் இப்படி ஒரு வசனம் எடுத்து நைட் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் வசனம் தெரியும், ஆவியானவர் இதயத்துலேருந்து பேசிட்டு இருப்பாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம் மாதிரி இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அதான் உண்மை. கேட்டாதான் எங்கேயோ போயிடலாமே, கேட்க மாட்டாங்க. அது பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், தகப்பன்மாராக இருக்கலாம், முதியோராக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில், என் வீட்டில், என் குடும்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் இருக்குன்னு சொல்லி யாராவது எனக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்களா, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பு. இப்போ சில குடும்பத்தில் எப்படியும் கொஞ்சமாவது படிச்சிருப்பாங்க, வீட்டில் பைபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் பைபிள் மட்டும் வாசிக்க மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு டைம் இல்லை பிரதர், நாங்கள் வேறு இடத்துல நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு 12 மணி நேரம் வேலை, சம்பளம் கம்மி தான், வீட்டில் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரே போராட்டம், யாரோ மாந்திரியம் பண்ணிட்டாங்க, வீட்டில் சமாதானமே இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, நாங்கள் ஏதோ ஒரு சாபத்துக்குள்ள இருக்கோம், அப்படி இப்படிலாம் ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரிலாம் பின்னாடி பேசுவாங்க. வேதம் என்ன சொல்கிறது? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இப்போ பரலோகத்துக்குள்ள நம்ம ஜெபம் போகணும் அப்படின்னா வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்விதான். ஆமா, நிறைய கேள்விதான் வரும். அதனால இதுக்கப்புறம் கேட்கிற பிள்ளைகள் நல்ல யோசிக்கலாம். அம்மா அப்பா சொல்லுவாங்க, பிள்ளைகள் கேட்குமா? கேட்காது. வசனம் என்ன போட்டிருக்கு? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இஷ்டம் போல அலைஞ்சி அப்புறம் வம்பா போய் அப்புறம் சில வீட்டில் ஆக்சிடென்ட்லாம் ஆயிரும், பல சூழ்நிலை, அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பாங்க, இப்படி போயிட்டுலாம் வரும். இந்த பின்னாடி ஆக்சிடென்ட்லாம் எதுக்காகுது? வேதத்தை கேளாதபடி. வேதம் என்ன சொல்லுது? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சரி, இப்போ இன்னொரு வசனம் சொல்றேனே, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான். இன்னைக்கு எத்தனை வீட்டில் கணவர்மாரு மனைவியை வெறுக்கிறாங்க, மனைவிமாரு கணவரை எத்தனை வீட்டில் வெறுக்கிறாங்க? ரெண்டுமே நம்ம சொல்லணும். ஏன்னா ஒன் சைடு டீச்சிங், டபுள் சைடு. ஒரு சில பார்த்தா மனைவி புருஷனை வெறுப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா புருஷனை மனைவி வெறுப்பாங்க. வேத வசனம் என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடர்வான். இப்ப பிசாசு எப்படி உள்ள என்றாகுது? வீட்டுல புருஷன் கொண்டாடி இருக்கிறாங்க, 2 பேருக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, வெறுத்துட்டாங்க. புருஷன் மனைவியை வெறுக்கிறான், மனைவி புருஷனை, இப்படி மாத்தி மாத்தி வெறுக்கிறாங்க. வெறுக்கும் போது அந்த இடத்துல பிசாசு உள்ள வருவானா வரமாட்டானா? ஆனா நைட்டு பார்த்தா செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டா நான் பாசிட்டிவ்ல இருக்கேன் அப்படிம்பாங்க. சில வீட்டுல வயசான ஒரு பாட்டி இருக்கும். அந்த வயசான பாட்டி சில நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்க. அதை பிள்ளைகள் என்ன பண்ணிடும்? அசட்டை பண்ணுவாங்க. அது அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்?
இப்படி பைபிள் நிறைய வசனம் இருக்கு. பைபிள் ஃபுல்லா வசனம் தான். வேதத்தை கேளாதபடி அப்படின்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும். ஆனா எத்தனை வீட்டுல டெய்லி எத்தனை பொய் சொல்றாங்க? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று போட்டிருக்கு. அப்போ வசனம் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நீயோ கடன் வாங்குவதில்லை. நிறைய குடும்பத்துல அவசரத்துல எங்க போய் நிற்கும்? கடன் வாங்க தான் போய் நிற்கும். நான்லாம் கடன் வாங்கியிருக்கப்பா. வியாபாரத்தில் இருக்கும்போது கடன்னா 50-55 லட்ச ரூபா கடன்ல போய் மாட்டிக்கிட்டேன். அதனால நிந்தை, அதனால அவமானம், அதனால சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். காரணம் என்ன? கடன்ல கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆவியானவர் ஆலோசனை தருவார். இதை செய்யக்கூடாது, இந்த இடத்துல நிக்க கூடாது, இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஆலோசனை தருவார். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. புருஷன் பேச்சும் கேட்க மாட்டாங்க, மனைவி பேச்சும் கேட்க மாட்டாங்க, அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, அப்பா பேச்சும் கேட்க மாட்டாங்க, யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா வீடு 2, 4, 8 வெடிச்சிரும். ஆமா, அப்புறம் வீடு ஃபுல்லா கீறல் தான் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு சண்டை நடக்கும். காரணம் என்ன? ஜெபத்தை கேளாதபடி தன் செவியை. வேதவசனம் என்ன போட்டிருக்கு? கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, இச்சை வரக்கூடாது. பைபிள்ல நமக்கு ஏகப்பட்ட ஒவ்வொரு ரெக்கார்டு இருக்கு. ஆனா சில குடும்பத்துல என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க, அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிடுறாங்க. மனைவியை வெறுத்துட்டு கோர்ட்டு கேஸ் சொல்லி போறாங்க. சில வீட்டுல பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வெளியில போய் பாவத்துல சிக்கி கொள்றாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை எங்கேருந்து வருது? யார் மூலியமா வருது? ஏன் வருது? கீழ்ப்படிகிற ஒரு குணம் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள சத்துரு உள்ள வந்துருவான். சில வீட்டுல என்ன நடக்கு அப்படின்னா, பிரதர் எவ்வளவோ நாங்க பிரசங்கம் கேட்கிறோம் பிரதர், ஆனா எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் போக மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு சொல்லி நல்லா அழகா பேசுவாங்க. கேட்டா நேரம் இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா செல்போன் பார்த்தா ஒரு 3 மணி நேரம் படுத்து கிடந்து கால் ஆட்டிட்டு நைட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுல மனைவி சொல்லுவா, எப்பா படுத்து தூங்க, எல்லாம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அம்மாலாம் சொல்லி பார்ப்பாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 37 வயசு சகோதரி கண்ணீரோடு ஜெபிக்க வந்தாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு. அண்ணே, என் கணவர் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றாரு. என்னக்கா ஆச்சு? நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம்னே, ஆனா செல்போன் மூலியமா ஆன்லைன்ல வேற யார்ட்டையும் தொடர்பு கொள்றாரு, வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறாரு, வேற வேற வெப்சைட்ல போய் இதெல்லாம பார்த்துட்டு இருக்காரு. சத்தம் போட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன், நீ எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கிளம்பிடுற அப்படிங்கிறது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கு, ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா ரட்சிக்கப்பட்டவரா, சர்ச்சில் தான் கல்யாணம் முடிச்சாலும் பரம்பரை கிறிஸ்டியனா. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை அறியாத பிள்ளைகள் அவங்க அறியல, எங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஆனா பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான், ரட்சிக்கப்பட்ட ஆளு. அந்த அக்கா சொல்லுது, என் கணவர் ரட்சிக்கப்பட்டவர்னே, என் கணவர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் நல்ல மனுஷன். ஆனா அந்த செல்போன்ல வீடியோ காலில் போய் யார்கிட்டயோ தொடர்பு கொள்றாருன்னு, ஆன்லைன்ல போய் யார்கிட்டயோ தொடர்பு கொள்றாரு. ராத்திரி 2 மணி 3 மணி 4 மணி ஆயிடுது, தனியா போய் படுத்துக்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ வசனம் எப்படி போட்டுருக்கு அப்படின்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவனே, நன்மையானவைகளை கண்டடைகிறான். மனைவியை வேண்டான்னு சொல்லி வெறுக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள என்ட்ராயிரும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பு. அப்போ இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன பிரதர்?
அப்படின்னா வேதத்தை கேட்காம இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருப்பாங்க. வீட்டில் பார்த்தா கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இப்போ நிறைய வீட்டில் நடக்கு. அதையும் ஏன் இப்படியே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் பிரச்சனை எங்கே நடக்குதுன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே ஜெபம் பண்ணுவீங்க. வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா அந்த 4 பேர் பைபிள் வசந்து கீழ்ப்படுறாங்களா இல்லை இஷ்டம் போல சுத்துறாங்களா? இதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வேணா நினைக்கலாம், என்ன பிரதர் நைட் இப்படி சொல்றீங்க? நான் உள்ளதுதான்ப்பா சொல்றேன். ரவிராஜ் உங்களுக்கு தெரியும். ஆனா ரவிராஜினுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன், பாவம்னா என்ன, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைன்னா என்ன? நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் போல சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது, வேதத்தை கேளாதபடி. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போன பையன் தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச்சு போயிட்டு தான் இருக்கேன். ஆனா 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அத்தனை வருஷம் என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. இவ்வளவுக்கும் சர்ச்சில் நற்கன் எடுக்கிற பையன்தான், சர்ச்சில் சங்கம் கட்டுற பையன்தான், சர்ச்சுக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா காலேஜ் சர்வீஸ் போற பையன்தான், திடப்படுதல் படிச்ச பையன்தான், சர்ச்சில் உள்ள பையன்தான். ஆனால் பைபிளை கையில எடுத்து வாசிக்காத பையன், ஜெபிக்காத பையன். அப்ப கிறிஸ்டியன் இப்படி இருப்பாங்களா அப்படின்னா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா மற்ற நாள் பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. சில வீட்டுல 4 பேர் இருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க 2 பேர் தான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. மிச்சம் ஃபுல்லா பார்த்தா இஷ்டம் போல செல்போன்லயும் டிவிலையும் மூழ்கி போய் கிடப்பாங்க. அந்த வீட்டுல பார்த்தா யாரோ ஒருத்தங்க வீட்டுல வயசான பாட்டி இல்ல அம்மா மாதிரி யாரோ ஒருத்தர் ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐயோ என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில எப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. டிவியை வாங்கி கொடுத்தது யாரு, கேபிளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது யாரு, வீட்டுல தேவையில்லாம படம் பார்க்குறது யாரு? எல்லாம் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து தான் படம் பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க. அதுல நிறைய வீட்டுல நாடகம் கரெக்டா பார்த்துருவோம், டெய்லி நாடகம் பார்த்துருவாங்க. கணவர் வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள அழகா நாடகம்லாம் பார்த்து டிவி ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. வேதத்தை கேளாதபடி. ஏன் வீட்டுல பைபிள் வாசிக்க நேரம் இருக்குல்ல, ஜெபிக்க நேரம் இருக்குல்ல, முழங்கால் போடுறதுக்கு நேரம் இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, ஜெபம் பண்றதுக்கு பரலோகம் திறந்தானே இருக்கு. எத்தனை குடும்பத்துல எவ்வளவு அட்டகாசம் நடக்கு. தேவன் கோவப்படுவாரா கோவப்பட மாட்டாரா? நீங்களே சொல்லுங்க. அதனால நைட் நேரத்துல சில செய்தி கேட்கும்போது நீங்க கீழே ஆமேன் கூட போட முடியாது, பிரைஸ் லார்டும் போட முடியாது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லை பிரதர், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெபம் அருவருப்பு. இன்னைக்கு தலைப்படுத்தமா ஜெபம் அருவருப்பு. அப்படியே இருக்கு வசனம் இருக்கு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறனுடைய ஜெபம் அருவருப்பு. ஜெபம் எப்படிப்பா அருவருப்பு? வசனம் இருக்க. இன்னைக்கு வேத வசனத்தை கேட்கறதே கிடையாது, வசனத்தை கையில் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது. நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, இஷ்டம் போல் அப்படியே சுத்துறது. அப்படியே சுத்தட்டும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல வேத வசனத்தை கை கொள்ற பிள்ளைகளா இருக்கணும், வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கணும். அந்த குடும்பம் மட்டும்தான் ஆசீர்வாதம். ரவிராஜா இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணித்து நீதியை பின்பற்ற அர்ப்பணித்து நன்மையை செய்ய ஆரம்பிச்சு நல்ல செயல்கள் செஞ்சா மட்டும்தான் என் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரும். இதுதான் பைபிள் ரெக்கார்டு. அதனால நைட் நேரத்துல நான் உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். இதுக்கப்புறம் நீங்க உட்காந்து யோசிங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனுமே நன்றி எடுத்துக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே இந்த செய்தியை கவனித்து கேட்டாங்கப்பா. யாரெல்லாம் வேதத்தை விட்டு விலகி வாழ்றாங்களோ வேதத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் வெளியில புறப்பட்டு போயிடுதாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உபவாசத்தோடு இருக்குங்க, அந்த குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்கள்ல ஒவ்வொரு எச்சரிப்பு, ஒவ்வொரு உபவாச நாட்களிலும் ஒவ்வொரு சத்தம் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டே இருப்பார். அதன்படி நடக்க அர்ப்பணிக்கிறோம். நைட்டு இருக்கங்க, நைட்டு டிராவலில் இருக்கங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்.
சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கி வரட்டும். சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும். தேவையில்லா அந்தகார இருளெல்லாம் விலகி போட்டு தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், எந்தெந்த வீடு விதமாக எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கும் அந்த எல்லா கிட்ட சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்திற்கு அதோடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிவிடுங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். கற்பதுமணி ஆசிரியங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த குடும்பத்திலே தவறான பழக்கங்கள், குழப்பங்கள், கோர்ட்டு கேஸ் சொல்லியிருக்கோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. மாசமா இருக்காங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். நல்ல எக்ஸாம் எழுதணும். தேவ ஞானத்தினால தேவ பத்தினா நிரப்புங்க அப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பழநிலை திறந்து ஆசிரியங்க. பண்டசாலை திறந்து ஆசிரியங்க. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். எல்லாருடைய குடும்பம், எல்லா நாட்டில் இருக்க எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை விட்டும். தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்க, அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உண்மையா வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை தாங்க. அவங்களோட இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கொடுத்து பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிடும்ப்பா. எத்தனையோ கிலோமீட்டர் வெளியில போயிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் பாதுகாப்பு தந்த கிருபைக்காக நன்றி. நைட்டு உள்ள இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னு கர்த்தர் பொருட்படுத்தும் துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமாவது எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.